எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த நான் அப்படிங்கிற வார்த்தையை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்ல இருந்து ஒரு டீ கடையில் டீ ஆத்துற ஒரு டீ மாஸ்டர் வரைக்கும் எல்லாரும் உலகத்தில் எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு நான் தான் எல்லாம் செய்கிறேன், என்னால் தான் இது நடக்குது, நான் தான் புத்திசாலித்தனமாக இதை உருவாக்கினேன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் பொய் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மனிதனை இந்த நான் அப்படிங்கிறத உருவாக்குறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் அடைகிற வெற்றி தான். அதே மாதிரி நான் இல்லை அப்படிங்கிறத உருவாக்குறது தோல்வி. இப்போ இந்த நான் பேசுகிறவங்க தோல்வி அடைகிறப்ப நான் நிறைய பேர்த்த அது மாதிரி பார்த்துருக்கேன். ஜெயிக்கிற வரைக்கும் அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய மேனரிசம் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்டைலாக வேறு மாதிரி இருக்கும். அப்படி கெத்தா இந்த பணத்தை தூக்கி எறிகிறது. அதே மனிதன் தோல்வி அடைஞ்சிட்டான்னு பாருங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஜோதிடம் பார்க்குறாங்க. இதையே நான் அனுபவத்தில் நிறையா கஸ்டமரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த வெற்றி தோல்வியை தான் இந்த நான் அப்படிங்கிறத சொல்ல வைக்குது. இது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். இப்போ நீங்களே இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியம் தொட்டிங்கனாலும் ஜெயிச்சிருக்கும். அப்போ உங்கள் மைண்டில் என்ன வரும் அப்படின்னா, அப்போ நம்மளே நம்ம பாராட்டிப்போம். நம்ம மூலக்காரன், நான் இந்த ஐடியா பண்ணனால தான் ஜெயித்தேன். அதே நேரத்தில் ஒரு தோல்வி வர்றப்ப பாருங்கள், நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம், அடுத்த மேலே பழிய போட்டுருவோம். என்ன செய்வோம்? இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு 10 பேரை இன்டர்வியூ பண்ணுவாங்க, ஜெயிச்சிருப்பான். நீங்கள் அப்போ வெளியில் வந்திருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த கேள்வியை சொல்லாமல் விட்டுக்கிட்டேன், கேட்டதுக்கு பதில் இல்லைன்னா ஜெயிச்சிருக்கலாம். எப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்லலாம். பஸ் லேட்டாக போயிருக்கோம், உடனே பஸ் மேலே பழிய போடலாம், யார் மேலேயாவது பழிய போட்டுருவோம். ஆனால் நான் அப்படிங்கிறத நம்ம விட்டுருவோம். அதுக்கு பதில் வேற ஏதாவது வச்சுருப்போம். இந்த கேள்வியை சொல்லிக்கலாம், அவன் சொல்லிட்டான், இல்லை அவன் பர்சனாலிட்டியாக இருக்கான், ஏதோ ஒன்று. பெரும்பாலும் தோல்விக்கு நம்ம பொறுப்பேற்க மாட்டோம். ஆனால் வெற்றினா நான் தான் அப்படிங்கிறது இது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம். இப்போ இந்த வீடியோ எதுக்கு நான் போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நான் அப்படிங்கிறத விட்டுட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக எதாக இருந்தாலும் ஒரு தோல்வியை அடைஞ்சாலும் திருப்பியும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா விஷயங்களையுமே நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி நிர்ணயம் பண்ணுது. அது நீங்கள் உங்களுக்கு ஜாதக நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். சிலவங்களுக்கு கடவுள் அப்படிம்பாங்க, ஜாதகத்தை நம்ப மாட்டாங்க, கடவுளும்பாங்க. நாங்கள் நேரம்போம், கிரகங்கள்ம்போம், அவங்க கடவுள் அப்படிம்பாங்க. ரைட்டு. ஆனால் அப்போ அதே கடவுள் தான், அதே நேரம் தான், ஏன் சில நேரங்களில் தோற்று போறீங்க? அப்போ அதுக்கு பதில் அப்படிங்கிறது அது யாருக்கிட்டையும் கிடையாது. ஏன் தோற்று போகிறீங்க அதுக்கு கேள்வி கேட்டோம்னா அது எதாவது ஒரு பதில் அடுத்தவங்க மேலே பழிய போடுறதுக்கு எதை வேணாலும் சொல்லுவாங்க. குடும்பத்தில் பிரச்சனை வருது, ஒரு 25 வருஷம் ஒருத்தவங்க சேர்ந்து வாழ்கிறாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை வருது, அதுக்கு ஏன் அதுக்குன்னா நான் அங்கே அதிகமாகிடுது. ஏன்னா இப்போ நான் பார்த்த வரைக்கும் இப்போ இந்த நான் அப்படிங்கிற விஷயம் நிறைய குடும்பத்தில் ப்ராப்ளம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த நான் காரணமாக இருக்குது. இந்த நானை விட்டுட்டோம்னா கண்டிப்பாக நிம்மதியாக இருக்கலாம். இப்போ நிறைய பேர்த்துக்கு டைவர்ஸ் ஆகிறது, அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் டிஃப்ரென்ஸ் சொன்னோம்னா நிறைய சொல்லிகிட்டே போனால் அதில் நான் ஒரே வார்த்தை ஈகோ, நான் தான். இந்த நானை மட்டும் விட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த காலத்தில் அந்த காலத்துலையாவது கொஞ்சம் ஃபைனான்ஸ் ரீதியாக நிறையா முக்கியமான பிரச்சனைக்கு ஃபைனான்ஸ் காரணமாக இருந்தது. நிறையா பிரச்சனைகள் இருந்தது. ஒரு வரதட்சணை பிரச்சனை, இல்லை காசு வருமானம் பத்தாதனால பிரச்சனைகள். ஆனால்
இந்த காலத்தில் நிறையா பணம் வச்சிருக்கிறவங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எல்லாரும் 1 லேக் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம்தான். இந்த நேற்று கூட நான் இந்த விஷயங்களை வந்து ஒரு ஜாதகம் பார்க்க வந்தவர்கிட்ட பார்த்தேன். ஒரே வரி நான் தான், ஈகோ. அதுக்கு அடுத்த பேர் ஈகோ. நான் தான் ஈகோ, நான் தான் எல்லாம் செய்கிறேன், நான் தான் அப்படின்னு அவர் ஒரு என்கிட்ட ஒரு 20 நிமிஷம் ஜாதகம் பார்த்தாரு. அந்த 20 நிமிஷத்தில் அவர் வந்து ஒரு 50 தடவையாவது நான் சொல்லியிருப்பார். நான் சம்பாதிக்கிறேன், நான் எல்லாம் செய்கிறேன், நான் எல்லாம் இது பண்ணுறேன், வேலை பார்க்குறேன். ஆனால் அவன் நான்ங்கிறா. 2 நான் தான் சண்டை போடுறாங்க. அவர் அதெல்லாம் சொல்கிறாரு, என் மனைவி நான் மட்டும் சம்பாதிக்கலையா, நான் தானே இது பண்ணுறேன், நான் இல்லைன்னா நீ வந்து சீட்டு இருப்ப. இது மாதிரி இந்த ஈகோ பிரச்சனைகள் நான் அப்படிங்கிறது நிறையா வருதுனால இப்போ இருக்கிற குடும்ப வாழ்க்கையே பாதிக்குது. அதனால் அந்த நானை விட்டுட்டு ஏதோ நமக்கு அப்பாற்பட்ட சக்தி தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த ஈகோவெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ரைட்டு அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாவே நிறையா டைவர்ஸ் வராது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். இது வந்து இந்த திருமண விஷயங்களுக்காண்டி மட்டும் நான் சொல்லலை, எல்லா விஷயங்களுக்குமே மைண்டில் நம்ம என்ன செட் பண்ணணும். இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இவ்வளோ நாளாக நம்ம நல்லா இருந்தோம், இவ்வளோ நாளாக பணங்காசோடு இருந்தோம், இப்போ ஏன் பணம் கிடைக்கல? அதற்கு காரணம் நீங்கள் இல்லை. இது உங்களுக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜாதக நம்பிக்கை இருந்தால் கிரகங்கள், பிளானட்ஸ் வேலை, தசாபுத்திகள் வேலை. உங்களுக்கு ஜாதக நம்பிக்கை இல்லைன்னா இயற்கை பண்ணுது அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை நம்ம செய்த ஏதோ ஒரு தப்பு அப்படின்னு கூட மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் அதற்கு காரணம் அப்படிங்கிறது நம்ம தான் அப்படிங்கிறது போய்ட்டு நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறையா விஷயங்களுக்கு பதில் கிடைக்காது. ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா விஷயங்களுக்கு இங்கே விடை தெரியாத விஷயங்கள், ரகசியமான விஷயங்கள் நிறையா இருக்கு. ஒருத்தர் பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் செய்கிறாரு, இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறாரு, அவர் ரொம்ப ஒழுக்கமான சிலர், ஆனால் அவர் லைஃப்பில் வந்து தோக்குறாரு. இந்த இடத்துக்கு என்ன பதில் சொல்கிறது? அவர் படிப்பாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், திறமையாக இருக்கட்டும், இது மாதிரி ஒருத்தர் இருக்காரு, ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆகலை. இது காரணம் என்ன? இந்த ஏன் அப்படிங்கிறது நிறையா போய்கிட்டே இருக்கும். ஆக ஒரு நார்மலாக ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு இருந்தாலும் சரி, நிறைய மனிதர்கள் கடுமையாக முயற்சி பண்ணி தோற்று போனவங்களாக இருக்கட்டும், ஒரு முயற்சியில் வெற்றி பெற்றவங்களாக இருக்கட்டும், அங்கே நான் வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை வந்து கெட்டு போயிடும். அது பெரிய ஆண்டியிலேருந்து அரசனாக இருந்தால் எல்லாத்துக்கும் தான் நான் அந்த விஷயங்களை சொல்கிறேன். அந்த நான் மட்டும் வந்துச்சு, அப்புறம் தோல்வி வர்றப்ப யார் அப்படிங்கிறதுக்கு பதில் யார்கிட்டையுமே கிடையாது. இன்றைக்கி ஜெயிச்சிட்டோம், நான் தான் எல்லாம் முயற்சி பண்ணேன், ஜெயித்தேன் அப்படின்னு உரக்க கற்றுவோம். ஒரு சின்ன தோல்வி வரட்டும். ஏன்னா அதிகமாக ஜெயித்தவங்க தான், எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், அதிகமாக ஜெயித்தவர்கள் தான் நிறையா ஜாதகம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன். ஏன்னா தோற்று போனவங்களுக்கு கூட அது பழகி போயிடும். எப்போவும் நம்ம தோக்கிறது தானே அப்படின்னு கூட அவங்களுக்கு மனோதூரம் வந்துடும். ஆனால் அதிகமாக வெற்றி பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வியை அவங்களால தாங்கிக்க முடியாது. ஆக இந்த நான் அப்படிங்கிற வார்த்தையை வந்து விட்டுறணும். நம்மளுக்கு அப்பாற்பட்ட சக்திகள் ஏதோ ஒன்று நம்ம செய்கிற முயற்சி. அதுக்குன்னு நான் உங்களை சும்மா இருந்தால் வந்துடுமா அப்படின்லாம் என்கிட்ட கேட்பாங்க. அதை நான் அப்படி வந்து நான் முட்டாள்தனமாக பதில் சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். யாருக்கும் நீங்கள் சும்மா இருங்க, ஒன்றுமே செய்ய வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் ஒரு முயற்சி செஞ்சு ஜெயிக்கிறதுக்கும் நான் தான் நம்ம தான் அப்படி காரணம் அல்ல. அது மாதிரி நீங்கள் வந்து கடுமையான முயற்சி பண்ணி தோற்று போகிறதுக்கும் நம்ம தான் அப்படின்னு நீங்கள் நொந்துக்கணும் தேவையில்லை. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். ஆக முயற்சி பண்ணுங்க. வெற்றி அடைஞ்சால் ஓகே, தோல்வி அடைஞ்சால் வருத்தப்படாதீங்க, திருப்பி முயற்சி பண்ணுங்க. நான் நிறைய பேர்த்துக்கிட்ட தான் சொல்லுவேன்.
ஏன்னா இந்த இன்னொரு பழமொழி கூட நான் நிறைய பேருக்கு சொன்னேன், வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தின் மூலம் வருவது, சந்தேகம் இருந்தால் தோல்வி அடைந்தவனை கேட்டுப்பார். ஏன்னா அவனுக்கு தான் அந்த வழி தெரியும். கடுமையாக உழைச்சு முயற்சி பண்ணி ஒரு சாதாரண எக்ஸாம் எழுதுலேருந்து கூட வச்சுக்கோங்க, கடுமையாக விடிய விடிய படிப்பான், கோச்சிங் சென்டர்லாம் போய் படித்து தோற்று போயிடலாம். இது நீ அனுபவத்தில் நம்ம எத்தனையோ ரீல்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷன் டியூப் லைட்டில் இருந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் கோச்சிங் சென்டரில் போய் ஒரு 50,000 ரூபா பணத்தை கட்டி அது 3 தடவை அவர் முயற்சி பண்ணி அவர் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியல. அது கேட்டால் அவர் பதில் சொல்கிறாரு, ஆனால் நான் படிச்சுட்டு போன கொஸ்டின் எதுவுமே வரலங்க அப்படிங்கிறாரு. ஆக இந்த இடத்துல ஏதோ நமக்கு அப்பாற்பட்ட சக்தி தானே மனிதனை நிர்ணயிக்குது. இந்த இடத்துல நான் அப்படிங்கிறது பொய்யா போயிடுது. அதனால ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், நாம் எடுக்கிற எந்த முயற்சிக்கும் நாம் தான் காரணம், நான் தான் காரணம், நாம் தான் காரணங்கிறது பொய். நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஹெல்ப் பண்ணாதான் ஒரு மனிதன் பெரிய ஆளாகும். அது ஹெல்ப் பண்ணலைன்னா வர முடியாது. அதனால என்னன்னா நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வெற்றி அடையலைன்னா திருப்பி முயற்சி பண்ணணுமே தவிர, நானாக இப்போ நிறைய வீடியோக்கள் போடுறேன், எல்லாம் செய்கிறேன், இன்னும் கூட நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதில் எனக்கு ஒரு நான் பெரிய வெற்றி அடையலை அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்தில் இன்னமும் கூட சோர்ந்து போகாமல் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்படி மைண்டில் செட் பண்ணிட்டோம்னா என்றைக்குமே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அதனால உங்களுடைய வெற்றி தோல்விக்கு நீங்கள் காரணம் இல்லைங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த முயற்சியை நம்ம ஈஸியாக முயற்சி பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் நிறைய யங்ஸ்டர் பூரா பார்த்துருக்கேன். ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாமில் தோற்று போனால் ஐயோ இனிமேல் போய் நான் கவர்மெண்ட் வேலைக்கே முயற்சி பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. என் கூட படித்தவன் போயிட்டான், அந்த கம்பேரிசனை வேற பண்ணி விட்டுறாங்க, கவனிக்கிறாங்க. அவங்கள பண்ணி வெக்கமாக இருக்குது, இத்தனை தடவை முயற்சி பண்ணி தோற்று போகிறோம் அப்படி. அவன் என் ஃப்ரெண்டு ஒரே இதில் போயிட்டான், ஒரே எக்ஸாம் எழுதுனா, டிஎன்பிஎஸ்சி எழுதுனா, இன்றைக்கி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கான். இப்படி இந்த கம்பேரிசன் தேவையில்லை. அப்போ அந்த இடத்துல இந்த நான் வந்துடுது. இந்த நான் வந்தால் திமிரு வந்துடும், அகம்பாவம் வந்துடும். அதெல்லாம் நம்ம ஹெட் வெயிட்னு சொல்கிறோம். அது வந்துச்சுனாவே மனிதன் சுய அறிவை இழந்துருவான். அதனால அதுக்கு என்னன்னா, நம்ம காரணம் இல்லைங்கிறத நீங்கள் மைண்டில் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கலாம். அதனால நானை நம்ம விட்டுருவோம். நாம் என்கிறத அந்த இதை விட்டுட்டு நமக்கு அப்பாற்பட்ட சக்தி தான் எல்லாம் நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு மைண்டில் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் தொடர்ச்சியாக முயற்சி மட்டும் பண்ணுங்கள். மற்றதை உங்களுடைய கர்மா, உங்களுடைய ஜாதகம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுடைய கிரகங்கள், நீங்கள் கும்புற கடவுள் ஏதோ எந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக போய் பார்க்கணுன்னா யூடியூப் பை SARANI சாரணி, ஃபேஸ்புக் SRI ஸ்ரீன்னு சர்ச் பண்ணிங்கன்னா சாரணி ஸ்ரீ அஸ்ட்ராலஜி டிவின்னு வரும். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் ஜாதகம் பார்க்கணுனாலும் திருமண பொருத்தம் பார்க்கணுனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுங்க. ஜிபேயில் பணத்தை பே பண்ணி விட்டுக்கலாம். நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருவேன். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், உங்கள் சந்தேகங்களையும் கேட்டுக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9865158355. மறக்காமல் என் வீடியோ பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.